ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங் ரொம்ப அப்படியே ப்ளஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே நேராக டெரஸுக்கு போனேன். ஆக்சுவலி டெரஸுக்கு போனதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சரியான மழை, ஒரு 1 hour மழை வந்திருக்கும். ஆனால் செம்ம அட்டின்னு அடித்து தள்ளிடுச்சு. அப்போவே நினச்சேன், நான் துணி காய போடும் போதே நினச்சேன், நம்ம துவச்சி துணி காய போடுறது அந்த அதுக்கு வானத்துக்கு சுத்தமாக பொறுக்காது, அன்றைக்கி பேர் மழை அடித்து கொட்ட போகுதுன்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி அடித்து கொட்டிடுச்சு. பட் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு கயிறு மட்டும் மிஞ்சிருச்சு, மற்ற கயிறெல்லாம் அறுந்து கீழே கிடந்துச்சு. ஸோ எல்லா துணியும் எடுத்து புழிஞ்சி திருப்பியும் காய போட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் காலையில் போகிறப்பவே எந்திரிக்கிறப்பவே சரி டக்குன்னு காலையில் குயிக்காக குக் பண்ணிவிடுவோம், காலையில் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விஷ்ணு வர டீ வேணும், காஃபி வேணும், டீ வேணும், கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தானா. அவன் மட்டும் இல்லை, எனக்கும் அதே தான் இருந்துச்சு. ஸோ முதல்ல டீ காஃபி ஏதாச்சும் போட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு டீ போட்டிருந்தேன். அண்ட் சக்கரை இப்போ மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு. மோஸ்ட்டாக இப்போ இந்த நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம். தித்திப்புக்கு நாட்டு சக்கரை இல்லாட்டி தேன். ஜூஸ் போடுறதா இருந்தால் மேக்ஸிமம் ஜூஸ் போடுறதா இருந்தால் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் டேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அந்த டேட்ஸ் போட்டாலே போதும், ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பெருசாக ஃப்ளேவர்லாம் ஒன்றும் மாறாது. நிறைய பேர் இந்த டேட்ஸ் போட்டால் ஃப்ளேவர் மாறிடும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆக்சுவலி இது நான் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ கொஞ்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த சுகர் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேட்ஸே போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலேருந்து அப்படியே பழகிடுச்சு. ஸோ இப்போயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ இப்போ பட்டுக்கு கொஞ்சம் காலையில் எந்திரிச்சோடனே அவளுக்கும் ஃபஸ்ட்டு அவளுக்கு எந்திரிச்சோடனே ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். டீ போட்டிருந்தேன். இன்றைக்கி டீ நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ டீயில் என்ன நல்லா வரதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு கலை தான். ஏன்னா விஷ்ணுவுக்கு தெரிஞ்ச ஒரே டிஷ் டீ தான். அவன் டீ போடுறப்போ கொஞ்சம் நான் போடுறத விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் போடுறப்போ கொஞ்சம் நான் தண்ணி நிறைய ஊற்றிறேன் போல் இருக்குது. ஆக்சுவலி வாங்குறதே பசும்பால், அதில் நான் வேறு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்பேன்னா அதனால் கொஞ்சம் தண்ணி ஆகிடும், டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விச்சு நல்லா காய்ச்சி போடுவோம், அதனால தான் எனக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குது போல் இருக்குது. அண்ட் டிவி பார்த்துட்டே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்புறமா திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஏன் சீக்கிரமாக காலையிலே குக் பண்ணிடலான்னு சொன்னேன்னா, காலையில் இங்கே என்னோடய கிச்சனில் ஒரு 9-10 o'clock வரைக்கும் நிற்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே சொதன்னு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். எனக்கு டெய்லி இந்த வேர்த்தே தலையில் ஃபுல்லாக, அதுவும் தலையிலேருந்து தான் வேர்த்து ஊற்றும். தலையிலேருந்து வேர்த்து தலைவலியே வர ஆரம்பிச்சிது. அதனால் கொஞ்சம் இந்த ஹாட்டாக கிளைமேட் நான் மதியானம் ஆகிறதுக்குள்ளார நான் குக் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி நாள் தப்பிச்சேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி விஷ்ணு ஆஃபீஸ் போகிறோம், அதனால் சிம்பிளாக ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு ரைஸ் வடித்து எடுத்துகிட்டு அண்ட் பக்கத்தில் இந்த முட்டை தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. அண்ட் முட்டை தொக்கில் லாஸ்ட் டைம் பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் இந்த ஆனியன்லாம் நிறைய இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. விஷ்ணு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவனும் அதே மாதிரியே சொன்னேன், கொஞ்சம் ஆனியன் போடணும் போல் இருக்கே அப்படின்னா. நானும் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். அதனால் இந்த வாட்டி நல்லா 2 பெரிய ஆனியன் கட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பாக பண்ணிவிட்டு போட்டு முட்டை தொக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அண்டு இந்த முட்டை தொக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. பிகினர்ஸ் என்ன மாதிரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக நல்லா சமைச்சிடலாம். அது ஒரு ப்ளஸ் இருக்குது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சின்னா வாங்க. நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கடையில் மாலில் ஷாப்லலாம் விற்பாங்க. பட் அது நாட்டுக்கோழி கிடையாது. அது எப்படின்னா பண்ணை கோழின்னு சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா ஒரு நாட்டுக்கோழியை பண்ணையில் வச்சு வளர்த்து அதுக்குமே ஆர்டிஃபிஷியலாக ஃபுட்டெல்லாம் சிக்கனுக்கு போட்டு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற முட்டையெல்லாம் கடையில் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி விற்பாங்க. அதுவுமே உடம்புக்கு கெடுதல்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு இந்த முட்டை இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, எனக்கு அவைலபிளே இல்லைன்ற பட்சத்தில் தான் நான் இந்த ப்ராய்லர் கோழி முட்டை வாங்கிட்டுருக்கேன். அதுவும் பட்டுக்கு இங்கே பக்கத்துலலாம் சொல்லி வச்சுருப்பேன். இங்கே வெளியே கிராமத்தில் ஒரு சிறுசேரியிலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் உள்ள கிராமமாக இருக்கும். அங்கே சொன்னோன்னா அவங்க வீட்டிலே வளர்ப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அவங்க எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு ஒரு சில கடையில் கொடுப்போம், நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல போய் வாங்கினோன்னா ஒரு முட்டை 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் வேறு வழி இல்லாமல் பட்டுக்கு மட்டும் தனியாக வாங்கிட்டு கொடுத்துருவேன். அதில் தலைவலி பிடிச்ச வேலை என்னென்னா, ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்தோன்னா அதில் ஒரு 4 முட்டை 5 முட்டைலாம் எனக்கு ஸ்பாயில் ஆகிட்ருக்கும்.
ஸோ அந்த ஒரு விஷயந்தான் வந்து வேஸ்ட்டாக மணி ரொம்ப வேஸ்ட்டாக போதே அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் அதை பாப்பா இப்போ தான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான்றதுனால அதை வேறு ஓகே போனால் போட்டோன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு மட்டும் வாங்கி தனியாக கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து டெய்லி ரெகுலராக கொஞ்சம் கர்ட் ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறது. ஸோ எனக்கு கர்ட் ரைஸ் வந்து நார்மலாக ரைஸ் கூட இப்படியே கர்டை போட்டு சாப்பிட்டா எனக்கு அது என்னமோ அந்த அளவுக்கு பிடிக்கவே மாட்டுது. கர்ட் ரைஸ்னால் நல்லா அப்படி வாயில் வச்சா வெண்ணெய் மாதிரி கரையணும். அதனாலே ரைஸை வந்து ஃபுல்லாக நல்லா குழச்சி அதுக்கப்புறமா அதில் கர்டு போட்டு சாப்பிடுவேன். அண்ட் கர்ட் ரைஸ்க்கு மோஸ்ட்டாக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஊறுகாய் பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் கர்ட் ரைஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் எனக்கு என்னமோ கர்ட் ரைஸ்னாலே அந்த மாம்பழம் வச்சு சாப்பிட்ற போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அந்த மாம்பழம் காம்பினேஷன் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது குயிக்காக முடிஞ்சிருச்சு. ரைஸ் போட்டுட்டு அப்படியே பெரட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இப்போது இந்த சட்டியிலே இந்த வந்து குட்டி சட்டின்றதுனால இந்த பெரட்டல் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த வெரைட்டி ரைஸ்லாம் போட்டு இப்படி இப்போ லெமன் ரைஸு அந்த மாதிரிலாம் செய்கிறப்போ கொஞ்சம் கடாய் மாதிரி நல்லா பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு மண் சட்டி வந்து கடாய் மாதிரி வாங்கினோன்னா கடாய் வந்து சீக்கிரமாக விரிசல் விடுற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு கடாய் வாங்கிட்டு அது நல்லா அப்படியே விரிசல் விட்டுருந்துச்சு. விஷ்ணு எடுத்துகிட்டு வந்து இப்படி ஜிங்கில் வச்சாரு. பாதியாக இந்த கையில் ஒரு பீஸு அந்த கையில் ஒரு பீஸுன்னு தனியாக பிரித்து எடுத்துட்டான். அதில் கேட்டால் இல்லை ஆல்ரெடி நீயே விரிசல் விட்டு தான் வச்சுருந்தேன், நான் வந்து வைக்கிறப்போ விரிசல் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு சொல்லி அப்படியே மழுப்பி விட்டுட்டான். நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்போ இந்த பிளாக் கலரில் வாங்கணும். அது இன்னும் கொஞ்சம் திடமாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதான் வாங்கணுன்னு பார்த்துட்ருக்கேன். எனக்கு செட் கரெக்டாக அமைய மாட்டுது. அண்ட் லன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் எப்போவுமே இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் வந்து வந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா கொஞ்சம் பெருசாக ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ்ணு 2 பேருமே வந்து இது மாதிரி மாற்றிருக்கோம். கொஞ்சம் டெய்லி வந்து இது மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் 3த்துக்கு முன்னாடியுமே நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு இல்லை வெஜ்ஜீஸு 2மே மிக்சடாக வாட் எவர் இட் இஸ் இந்த டைமில் என்ன இருக்குதோ அது மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ நம்மளுக்கு பசிக்குதோ எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ கொஞ்சம் நம்ம நார்மல் ஃபுட்டை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க, நிறைய விஷயத்துக்கு நல்லது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ளே டீட்டெயிலாக போவேன்னா அந்த டயட்லாம் வந்து போக போக உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், அது எதனால் ஃபாலோ பண்ணுறேன், அது ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து லன்ச் பேக் பண்ணிவிட சொன்னதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். தெரியாமல் இந்த ஆரஞ்சை வந்து மற்ற கொய்யக்காய் அப்படி பாதி வெட்டிக்கிட்டே இருந்தேன். அதே வேகத்தில் ஆரஞ்சும் பாதி இப்படி வெட்டிட்டேன். அது உரிக்கவே முடியல. சரி ஜூஸை போடலான்னு சொல்லிட்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன். அண்டு விட்டுட்டு ஆஃபீஸில் விடுறதுக்கு பஸ் ஏற்றி விடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு வரப்போ நான் A to Bயில் ஒரு காஃபி குடிக்க போயிருந்தேன். ஸோ A to B காஃபி வந்து என்னோடய ஒரு நல்ல லெஷர் டைம் மாதிரி ஜாலியாக போனோமா என்ஜாய் பண்ணோமா குடித்தோமான்ட்டு வருவேன். அது வந்து A to B காஃபின்னு கிடையாது, அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலு. நார்மலாகவே காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த ஒரு இடத்துல வந்து லவா பழம் நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ சீசன் முடிச்சு போல் இருக்குது, எண்ட் ஆஃப் த சீசன். போனோம் பார்த்தா மரமே வந்து காஞ்சி போய் கிடக்குது. இந்த இடம் எங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர்.